அனைவருக்கும் வணக்கம். நம்ம கடந்த வகுப்பில் பார்த்திங்கன்னா நீல்ஸ் போரினுடைய அணுமாதிரி 1913ஆம் ஆண்டு நீல்ஸ் போரினுடைய அணுமாதிரியை பற்றி பார்த்தோம். ஓகே, அதில் இருக்கக்கூடிய அமைப்புகள் என்ன, குறிப்பாக ஒரு அணுவிற்கு எப்படி நிலைப்புத்தன்மை என்பது உருவாக்கப்படுகிறது, ஒரு ஆற்றல் மட்டத்திலிருந்து இன்னொரு ஆற்றல் மட்டத்திற்கு எலக்ட்ரான்கள் நகரும் பொழுது எப்படி ஆற்றல் ஏற்கப்படுகிறது, எப்படி ஆற்றல் இழக்கப்படுகிறது என்பதை பற்றி எல்லாமே நம்ம பார்த்தோம். அதில் இருக்கக்கூடிய குறைபாடுகளை பற்றியும் பார்த்தோம். ஈவன் இதற்கு முன்னால் இருந்த எர்னஸ்ட் ரூதர்ஃபோர்ட், ஜே தாம்சன், டால்டன் இவர்கள் எல்லாம் நியூட்ரான்களை பற்றி எந்த ஒரு குறிப்பினையும் அளிக்கவில்லை. ஓகேவா. அதற்கடுத்து இப்பொழுது நாம் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1926ஆம் ஆண்டு எர்வின் ஸ்காடிஞ்சர் அவர்கள் உருவாக்கிய குவாண்டம் அணுமாதிரியை பற்றி நாம் பார்க்க போகிறோம். குவாண்டம் அணுமாதிரியை பற்றி நாம் பார்க்க போகிறோம். குறிப்பாக இதற்கு முன்னால் இருந்த நீல்ஸ் போரினுடைய அணுமாதிரி ஒரு எலக்ட்ரான்கள் என்பவைகள் ஒரு நிலையான வட்டப்பாதையில் இயங்குகின்றன என்பது கூறினார். ஆனால் இந்த எர்வின் ஸ்காடிஞ்சருடைய அணுமாதிரி என்ன கூறுகிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, அணுவின் உட்கருவை சுற்றி எலக்ட்ரான்கள் என்பது இயங்குவது உண்மைதான், ஆனால் அவைகள் ஒரு நிலையான வட்டப்பாதையில் இயங்குகின்றதா என்றால் இயங்கவில்லை. அந்த நிலையான வட்டப்பாதைக்கு பதிலாக நிகழ்தகவு பாதைகள், ப்ராபபிலிட்டி பாத்னா என்ன சார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குறிப்பாக ஒரு உதாரணமாக எடுத்துக்கொள்ளலாம். நீங்கள் ஒரு மின்விளக்கை சுற்றி நீங்கள் அந்த ஒரு கொசுவினுடைய இயக்கத்தை நீங்கள் பார்க்கலாம். ஓகேவா. அதை சுற்றி தான் இயங்குகிறது, ஆனால் அதற்கு கிடைக்கக்கூடிய பாதைகள் எல்லாம் இயங்கும். ஒரே வட்டப்பாதையில் தான் இயங்கும் அப்படின்னா கிடையாது. அதே போன்று தான் ஒரு அணுக்கருவை சுற்றி எலக்ட்ரான்கள் என்பவைகள் எப்படி இயங்குகின்றன, அதற்கு கிடைக்கக்கூடிய நிகழ்தகவு பாதைகளில் எல்லாம் இயங்குகின்றன. அப்போ அந்த பாதைகளினுடைய வடிவங்கள் எல்லாம் எப்படி காணப்படுது என்பதை பற்றியெல்லாம் நம்ம எதில் பார்க்க போகிறோம், இந்த எர்வின் ஸ்காடிஞ்சரினுடைய அணுமாதிரியில் 1926ஆம் ஆண்டு ஏற்படுத்தப்பட்ட இந்த அணுமாதிரியில் தான் என்னது நாம் பார்க்க போகிறோம். இவர் முதலில் சொன்னது என்ன சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு எலக்ட்ரான்கள் என்பவைகள் அணு துகள் பண்பையும் கொண்டு காணப்படுகிறது, அதே போன்று ஒரு அலை போன்ற பண்பையும் கொண்டு காணப்படுகிறது. இந்த கூற்றை பற்றி யாரும் சொல்லவே கிடையாது, நீல்ஸ் போர் சொல்லவே கிடையாது. எலக்ட்ரான்கள் என்பவைகள் துகள் பண்பையும் கொண்டு காணப்படுகின்றன, அலைப்பண்பையும் கொண்டு காணப்படுகின்றன என்பதை பற்றி சொல்லலை. சப்பட்டாமிக் லெவல்ஸை பற்றி யார் நீல்ஸ் போர் சொல்லலை. ஆனால் இவர் என்ன சொல்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எலக்ட்ரான்கள் என்பவைகள் உட்கருவை சுற்றி ஒரு நிலையான வட்டப்பாதைகளில் இயங்குவதில்லை, ஒரு நிகழ்தகவு பாதைகளில் தான் இயங்குகின்றது என்பதை பற்றிய கூற்றுகளை சொல்கிறார். ஒரு எலக்ட்ரான் என்பது துகள் பண்பையும் கொண்டு காணப்படுகிறது, அலைப்பண்பையும் கொண்டு காணப்படுகிறது என்ற உண்மைகளை எல்லாம் இவருடைய கூற்றானது, இவருடைய அணுமாதிரியானது உறுதிப்படுத்தக்கூடியதாக இருக்குது. அப்போ முதல் பாயிண்ட், எலக்ட்ரான்கள் என்பவைகள் கோள்கள் போன்று, ஆல்ரெடி இவர் சொல்லியிருப்பார் இல்லையா, எர்னஸ்ட் ரூதர்ஃபோர்டு சொல்லியிருப்பார் இல்லையா, அணு என்பது அணுக்கருவை சுற்றி ஒரு நிலையான வட்டப்பாதைகளில் இயங்குகின்றது. எப்படி ஒரு சூரியனை சுற்றி கோள்கள் இயங்குகின்றனவோ அதே மாதிரி தான் இதுவும் எலக்ட்ரான்களும் ஒரு அணுக்கருவை சுற்றி இயங்குது அப்படின்னு சொல்லியிருந்தார். ஆனால் அது உண்மையா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது. ஓகேவா. அப்போ அதை தான் முதல் பாயிண்ட் இவர் சொல்கிறார். எலக்ட்ரான்கள் கோள்களினை போன்று, கோள்கள் எப்படி சூரியனை சுற்றுகிறதோ அது போன்று நகராமல் அவற்றுக்கு எப்படியெல்லாம் பாதைகள் கிடைக்கின்றனவோ அதை போன்று நகருகின்றன. குறிப்பாக அதனுடைய அமைப்புகளை எல்லாம் பார்ப்போம் நாம். ஓகேவா. அதே போன்று ரெண்டு பண்புகளை இவர் சொல்கிறார். 1926 எர்வின் ஸ்காடிஞ்சர் எலக்ட்ரான்களுக்கு என்ன பண்பு உண்டு, அலைப்பண்பும் உண்டு, துகள் பண்பும் உண்டு அப்படின்னு சொல்கிறாரு. இது ரெண்டாவது பாயிண்ட், எழுதிக்கிங்க. அதற்கடுத்து மூணாவது பாயிண்ட். ஓகேவா. மூணாவது பாயிண்ட் பார்த்தீங்கன்னா என்னது, இவைகள் they do not move in a fixed circular path, ஒரு நிலையான வட்டப்பாதையில் மூவ் ஆகலை அப்படின்னு சொல்கிறாரு. ஓகேவா. ஸோ இவைகள் இயங்கக்கூடிய அந்த பகுதிக்கு பேர் பார்த்தீங்கன்னா என்னென்னு சொல்கிறாரு, ஆர்பிட்டால்கள் அப்படின்னு சொல்கிறாரு. இந்த ஆர்பிட்டால்களுக்கு பல்வேறு வடிவங்கள் என்பது காணப்படுகிறது. ஸோ அந்த அமைப்புகளை பற்றியெல்லாம் நம்ம பார்க்கலாம். குறிப்பாக இந்த வரைபடத்தை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஓகேவா. இதுதான் அணுவினுடைய மையப்பகுதி அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, அந்த இதுதான் மையப்பகுதி என்று எடுத்துக்கொண்டால், ஓகேவா, இதை சுற்றி வட்ட வடிவிலும் இவைகள் இயங்குகின்றன. ஓகேவா. தட் பாயிண்ட்ஸ் ஆல்சோ இஸ் கரெக்ட். அதற்கடுத்து பி ஆர்பிட்டால் அப்படின்னு சொல்லப்படுது. பி ஆர்பிட்டால் என்னன்னா, எலக்ட்ரான்கள் இந்த 8 வடிவங்களிலும் என்னது இவைகள் இயங்குகின்றன. இதுதான் அணுவினுடைய மையப்பகுதி அப்படின்னு எடுத்துக்கிட்டா, இந்த அணுவினுடைய மையப்பகுதியை சுற்றி என்னது டம்பிள் ஷேப் அப்படின்னு சொல்லுவாங்க, பி ஆர்பிட்டால் அப்படின்னு சொல்லுவாங்க. குறிப்பாக இதனுடைய அமைப்புகளை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஓகேவா. எஸ் ஆர்பிட்டால் என்றால் ஒரு கோள வடிவத்தில் இயங்குகின்றது, இப்படியும் இயங்கும். இது எல்லா ப்ராபபிலிட்டியுமே அதில் இருக்குது.
ஓகேவா. அதுக்கடுத்து p ஆர்பிட்டால் என்றால் ஒரு டம்பிள் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஓகேவா, உடற்பயிற்சி செய்யக்கூடியவங்கலாம் இந்த டம்பிள் பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு தெரியும். 8 வடிவ அமைப்புகளிலுமே என்னது, இந்த அணுவினுடைய மையக்கருவை சுற்றி எது எலக்ட்ரான்கள் இயங்குகின்றன. இது அணுவின் மையம் என்றால் எலக்ட்ரான்கள் எப்படி இயங்குகிறது, அதை சுற்றி 8 வடிவிலும் என்னது இயங்குகின்றது. அதை தான் நம்ம p ஆர்பிட்டால்னு சொல்கிறோம். s ஆர்பிட்டால், p ஆர்பிட்டால். அதுக்கடுத்து d ஆர்பிட்டால் அண்ட் f ஆர்பிட்டால் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு மேலே போகக்கூடியது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் காம்ப்ளெக்ஸான ஸ்ட்ரக்சர்ஸ். ஓகேவா, எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ 2 8 அமைப்புகள். ஓகேவா, இதெல்லாமே ஒரு நிலையான அமைப்புகள் கிடையாது. ஓகேவா, இதற்குன்னு ஒரு ஃபிக்ஸ்டு பாத்து கிடையாது. எஃப் ஆர்பிட்டால் அண்டு டி ஆர்பிட்டாலுக்கு எல்லாமே. ஓகேவா, டி ஆர்பிட்டால் பார்த்தீங்கன்னா மோர் காம்ப்ளெக்ஸ் ஸ்ட்ரக்சர். ஓகே, இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பாதை, எப்படி இந்த எலக்ட்ரான்கள் வந்து இயங்குகின்றது என்பதற்கான பாதைகள். ஓகேவா, ஸோ அப்போ இதிலிருந்து என்ன நம்ம தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எலக்ட்ரான்கள் என்பவைகள் ஒரு நிலையான வட்ட பாதையில் இயங்குவது கிடையாது. அதற்கு எந்த பாதை கிடைக்கிறதோ, ஓகே, கோள வடிவ பாதை கிடைத்தால் கோள வடிவம், 8 வடிவ பாடம் குறிப்பாக டம்பிள் ஷேப் கிடைச்சா டம்பிள் வடிவம், அல்லது அதற்கும் மேற்பட்ட காம்ப்ளெக்ஸான ஒரு ஸ்ட்ரக்சரில் காம்ப்ளெக்ஸான ஒரு பாத்தில் இயங்கும்னாலும் என்னது அவைகள் இயங்குகின்றன. அதுதான் எஸ் ஆர்பிட்டால், பி ஆர்பிட்டால். பி ஆர்பிட்டால் மீன் டம்பிள் ஷேப், எஸ் ஆர்பிட்டால் மீன் ஸ்பெரிக்கல் ஷேப். இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா என்னது மிகவும் கடினமான ஒரு பாதைகள். அதை வந்து என்னது நம்ம நிர்ணயிக்க முடியாது. அதனால் நம்ம ஆர்பிட்டால்ஸ் அதிகரிக்க அதிகரிக்க நம்ம என்ன சொல்லலாம்னா அதை வந்து நம்ம என்னன்னு சொல்லலாம், ஒரு காம்ப்ளெக்ஸான ஸ்ட்ரக்சர்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லிக்கலாம். அதே மாதிரி இவர் என்ன சொல்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு எலக்ட்ரான் என்பது 2 பண்புகளையும் கொண்டு காணப்படுது அப்படின்னு சொல்லிட்டார். ஓகேவா, இதுதான் மொதல் பாயிண்ட்டே வருது. அணுப்பண்பு இது துகள் பண்பையும் கொண்டு காணப்படுது, அலைப்பண்பையும் கொண்டு காணப்படுது. அதே மாதிரி இவைகள் நிலையா KLMN என்ற வட்டப்பாதைகளில் இயங்குவது கிடையாது. இவைகளுக்கென்று வந்து பார்த்தீங்கன்னா என்னது ப்ராபபிலிட்டி ஆர்பிட்டால்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ப்ராபபிலிட்டி ஆர்பிட்டால்ஸ் அப்படின்னா நிகழ்தகவு பாதைகள் என்பது காணப்படும். நிகழ்தகவுனா எந்த இடத்து கிடைக்குதோ அதில் போகிறது. ஓகே, வாய்ப்புள்ள இடங்களில் செல்வது, அதுதான் நிகழ்தகவு பாதை அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா, ஸோ இந்த ஆர்பிட்டால்ஸோடைய ஷேப்ஸ் எல்லாத்தையும் நம்ம பார்த்தோம். எஸ் ஆர்பிட்டால், பி ஆர்பிட்டால், டி ஆர்பிட்டால்னா என்ன என்ற அமைப்புகளை எல்லாத்தையும் நம்ம பார்த்தோம். ஓகேவா, அதே மாதிரி இது அலைப்பண்பை கொண்டு காணப்படுகிறது என்பதை பற்றி நம்ம என்னது முழுமையாகவே பார்த்தோம். இப்போ ரெண்டுக்கும் நம்ம என்ன சார் வித்தியாசம் அப்படி என்பதை பற்றி நம்ம பார்க்குறோம். குறிப்பாக நீல்ஸ் போர் வந்து ஒரு நிலையான வட்டப்பாதைன்னு சொன்னார், KLMN சொல்கிறார். ஆனால் இவர் வந்து ஆர்பிட்டால் பாதைகள் அப்படின்னு அழைக்கிறார், நிகழ்தகவு ஆர்பிட்டால் பாதைகள் என்று அழைக்கிறார். அதனால தான் நீல்ஸ் போரினுடைய அணு மாதிரி எப்படின்னா ஒரு நிர்ணயிக்கப்பட்ட பாதை, ஸ்டேபிள் சர்க்குலர் பாத். ஆனால் இவரது வந்து பார்த்தீங்கன்னா என்னது ப்ராபபிலிட்டி பாத்னா நிகழ்தகவு பாதை அப்படின்னு சொல்கிறோம். இவருடைய ஸ்ட்ரக்சர் 2 டைமென்ஷனல், அவருடைய ஸ்ட்ரக்சர் வந்து 3 டைமென்ஷனல். ஓகேவா, இவர் வந்து சர்க்குலர்னா அப்போ ஒரு அணுவின் உட்கரு இருந்தால் அதுக்கு 360 டிகிரி இருக்கா இல்லையா? அப்போ 360 டிகிரியில் எந்த டிகிரியில் போகுது அதை நம்ம பார்க்கணுமா இல்லையா? ஓகேவா, எக்ஸ் ஆக்சிஸ்லையா, ஒய் ஆக்சிஸ்லையா, அல்லது இசட் ஆக்சிஸ்லையா? ஓகேவா, ஸோ ஃபர்தர் மோர் ஆக்சிஸஸ். ஓகே, அப்போ எந்த ஆக்சிஸில் போகுது அப்படின்னு கேட்டால் இவர் 2 டைமென்ஷனல் கேரக்டர் மட்டும்தான் சொன்னார். ஆனால் இவர் வந்து 3D ஸ்ட்ரக்சரையே சொல்லிட்டார். ஓகேவா, அப்போ எப்படியெல்லாம் இயங்குது என்பதை பற்றி சொன்னார். இவருடைய பாத் சர்க்குலர் பாத், அவருடைய பாத் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பெரிக்கல் பாத் அண்ட் மோர் காம்ப்ளெக்ஸ் பாத்வேஸ். ஓகேவா, அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து எப்படி இருக்குது அப்படின்னு சொல்கிறாருன்னா, இந்த எர்வின் ஸ்கார்டிஞ்சர் ஒரு மேக கூட்டம் போன்று இருக்கும். அணுவினுடைய அணுக்கருவை சூழ்ந்து அது மேலே இருக்கக்கூடிய அந்த எலக்ட்ரான்கள் எப்படி இருக்குன்னு சொல்கிறாரு. ஒரு மேக கூட்டம் எப்படி பூமியை சூழ்ந்து காணப்படுகிறதோ அது போன்று காணப்படும். ஹீ கன்சிடர்டு எலக்ட்ரான்ஸ் ஆஸ் எலக்ட்ரான்ஸ் கிளவுட்ஸ் ஆஃப் எலக்ட்ரான் அப்படின்னு சொல்கிறார். ஓகே, அதுக்குன்னு ஒரு குறிப்பிட்ட பாத்துக்கள் எலக்ட்ரான்களுடைய மேகத்தால் சூழ்ந்து காணப்படுகிறது அப்படின்னு சொல்கிறார். அப்போனா என்ன அர்த்தம்? இப்போ யுரேனியம் மாதிரியான பெரிய தனிமங்கள்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா வந்து பார்த்தீங்கன்னா 92. அப்போ 92 எலக்ட்ரான்கள் ஒவ்வொரு ஆட்டத்திலையும் எப்படி இருக்கும், எப்படி எந்த இயக்கத்தில் இயங்குகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட நிகழ்தகவு பாதைகளில் இயங்குகிறது. அப்போ மோர் காம்ப்ளெக்ஸ் ஸ்ட்ரக்சர் ஆஃப் பாத்வேஸ் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ இது ரொம்ப ரொம்ப கீ வேர்டு. ஓகேவா, ஹீ கன்சிடர்டு எலக்ட்ரான்ஸ் as electron clouds around the நியூக்ளியஸ் அப்படின்னு சொல்றார். உட்கருவை சூழ்ந்து ஒரு எலக்ட்ரான் மேகக்கூட்டம் போன்று இவைகள் காணப்படுகிறது. ஓகேவா, ஸோ இந்த பாயிண்ட் தான் இவர் சொல்லக்கூடியது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆர்பிட்டாலில் எத்தனை எலக்ட்ரான்கள் இருக்குன்னு சொல்கிறாரு, 2 எலக்ட்ரான்கள் என்பது காணப்படுன்னு சொல்கிறாரு. ஆனால் இவர் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கும் ஒரு ஃபார்முலா கொடுத்துட்டார், நீல்ஸ் போர் 2n². n என்பது வட்டப்பாதையை குறிக்கக்கூடியது. ஓகே, அப்போ 2n² இருக்குது. அப்போ ஒரு வட்டப்பாதையில் எத்தனை எலக்ட்ரான்கள் எடுக்கும் என்பதை 2n² என்ற ஃபார்முலா மூலம் நம்ம கண்டறிந்து கொள்ளலாம். ஆனால் அவர் சொன்னது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வட்டப்பாதையில்
2 எலக்ட்ரான்களை நம்ம மேக்ஸிமம் பொருந்தி கொள்ளலான்றது. இது வந்து குறைபாடுகளாக அங்கு காணப்படுகிறது. ஸோ இதுதான், இது வந்து பார்த்தீங்கன்னா 100% சர்டினிட்டினா நிலைத்தன்மையை கூறக்கூடியதாக இருக்குது. ஆனால் அங்கே வந்து பார்த்தீங்கன்னா ப்ராபபிலிட்டி பார்த்துன்றதால எலக்ட்ரான்கள் மறுபடியும் எப்படி நிலைப்புத்தன்மையை கொண்டு காணப்படுகின்றன என்ற ஒரு சந்தேகம் மறுபடியும் இங்கு வலுப்பட்டு காணப்படுகிறது. ஸோ இதுதான் என்னன்னு பார்த்தீங்கன்னா நீல்ஸ் போருக்கான அணுமாதிரிக்கும் எர்வின் ஸ்காடிஞ்சரினுடைய அணுமாதிரிக்கும் இடையே இருக்கக்கூடிய தொடர்புகள். ஓகேவா? ஸோ இதுக்கு முந்தைய வகுப்புகளிலும் சரி, இந்த வகுப்புகள் வரை நாம் இந்த அணுமாதிரிகளினுடைய பல்வேறு நிலைகளை பற்றி பார்த்தோம். ஓகேவா? குறிப்பாக குரூப் 2 ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தால் உங்களுக்கு வந்து இதை 10 மார்க்கில் அல்லது 15 மார்க்கில் கேட்கலாம். ஓகேவா? அதே குரூப் 2A ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தால் உங்களுக்கு அப்ஜெக்டிவ் டைப்பில் ஒவ்வொருடைய அணுமாதிரியை பற்றிய குறிப்புகளை நீங்கள் வந்து எனது ஒரு வரி பதில்களாக எடுத்து வச்சுக்கிங்க. அது உங்களுக்கு மேலும் பயன்படக்கூடியதாக இருக்கும். ஸோ ஃபைனலாக இந்த அணுமாதிரிகளை எல்லாம் அறிந்து கொண்டு ஒரு அணு என்பது எப்படி சார் காணப்படுகிறது அப்படின்றதை பார்த்தோமேயானால், ஒரு அணு என்பதை நாம் அணு என்றால் அதற்கு உட்கரு என்பது காணப்படுகிறது, உட்கருவில் புரோட்டான்கள் என்பது காணப்படுகிறது. ஆனால் இதுவரை யாரும் நியூட்ரான்களை பற்றி சொல்லலை. 1932இல் ஒரு அணுக்கருக்கு எப்படி நிலைத்துத்தன்மை காணப்படுகிறது, ஏன்னா அணுக்கரு ஃபுல்லாகவே புரோட்டான் தான். இதுவரை இருந்த ஜே தாம்சனோ, டால்டனோ, எர்னஸ்ட் ரூதர்ஃபோர்டோ, நீல்ஸ் போரோ, எர்வின் ஸ்காடிஞ்சரோ இவர்கள் யாரும் எதை பற்றி பேசவில்லை? நியூட்ரான்களை பற்றி பேசவில்லை. ஒரு அணுவினுடைய நிலைத்தன்மையை பற்றி பேசுகிறாங்க, ஆனால் அணுக்கருவின் நிலைத்தன்மையை பற்றி யாரும் பேசவில்லை. அப்போ அணுக்கருவின் நிலைத்தன்மையை பற்றி பேசுவதற்கு முன்வந்த அறிஞர் யாருன்னு கேட்டால் ஜேம்ஸ் சாட்விக். 1932 அவர் வந்து எனது முன் வந்தார். எப்படி ஒரு அணுக்கருவில் இருக்கக்கூடிய புரோட்டான்கள் அனைத்திற்கும் நேர்மின் சுமை தான் கொண்டு காணப்படுகிறது. இந்த நேர்மின் சுமை கொண்ட துகள்கள் எப்படி ஒரே இடத்தில் காணப்பட முடியும்? ஏனென்றால் கூலும் விதியின் அடிப்படையில் வெவ்வேறான நிலையை கொண்டவைகள் என்னது பிரிந்து செல்ல வேண்டும். ஓகே, விலங்கி செல்ல வேண்டும். விலக்கு விசையை கொண்டு காணப்படும் ரிப்பல்சிவ் ஃபோர்ஸ் என்பது அங்கே இருக்கணும். ஆனால் இங்கே ரிப்பல்சிவ் ஃபோர்ஸ் இல்லாமல் ஒரு அணுக்கருவில் புரோட்டான்கள் அனைத்துமே காணப்படுகிறத அப்படின்பது என்ற ஒரு சந்தேகம் அந்த ஆங்கிளில் யோசிச்சது யாருன்னு கேட்டால் ஜேம்ஸ் சாட்விக் 1932. அந்த நிகழ்வின் பொழுதுதான் அவர் கண்டறிந்தது என்னன்னு கேட்டால், அங்கே அணுக்கருவில் இருக்கக்கூடிய அந்த 2 புரோட்டான்களுக்கு இடையே ஒரு பிணைப்பு விசையை ஏற்படுத்தி கொண்டு இருக்கக்கூடியது எதுன்னு கேட்டால் நியூட்ரான்கள். இட் இஸ் ஜஸ்ட் லைக் எ ஃபாதர் இன் த ஃபேமிலி. ஓகேவா? ஒரு வீட்டில் ஒரு ஃபாதர் இருந்தால் தான் என்னது அங்கே இருக்கக்கூடிய சில்ட்ரன்ஸ் வந்து என்னது சண்டை போட்டுக்க மாட்டாங்க. ஓகேவா? இதை பேஸ் பண்ணி தான் 1934களில் என்ன சார் கண்டுபிடிச்சிருப்பாங்கன்னா ஆர்டிஃபிஷியல் ரேடியோ ஆக்டிவிட்டி, செயற்கை கதிர் இயக்கத்தை கண்டுபிடிச்சிருப்பாங்க. ஓகேவா? உங்களுக்கு தெரியும் ஒரு ஸ்டெபிலிட்டியை எப்படி நம்ம, ஏன்னா எப்பயுமே நம்ம ரேடியோ ஆக்டிவிட்டியை பற்றி நம்ம பின் வகுப்புகளில் பார்க்க தான் போகிறோம். அப்போ ரேடியோ ஆக்டிவிட்டினா என்னென்னா, எப்பயுமே ஒரு அன்ஸ்டேபிளாக இருக்கக்கூடிய ஒரு பொருள் அல்லது ஒரு தனிமம் ஸ்டேபிளான கண்டிஷனுக்கு மாறும். அன்ஸ்டேபிள் கண்டிஷன்லேருந்து ஸ்டேபிளான கண்டிஷனுக்கு நம்ம மாற்றணும். ஓகேவா? அப்போ அன்ஸ்டேபிள் கண்டிஷன்லேருந்து ஸ்டேபிளான கண்டிஷனுக்கு மாற்றும் பொழுது அங்கே என்ன சார் நடக்குதுன்னா சில கதிர்கள் வெளியிடப்படுகின்றன. இது வந்து இயற்கையாக இருக்கக்கூடியது. அதே செயற்கை கதிர் இயக்கம்னா என்ன சார்னா, ஆல்ரெடி ஸ்டேபிளாக தான் ஒரு அணுக்கரு இருக்கும். அந்த ஸ்டேபிளாக இருக்கக்கூடிய அணுக்கரை அன்ஸ்டேபிளாக மாற்றுறோம். எப்படி நம்ம அன்ஸ்டேபிளாக மாற்ற போகிறோம்? இந்த உட்கருவை டிஸ்டர்ப் பண்ணுறதன் மூலமாக மாற்ற போகிறோம். உட்கருவில் நியூட்ரான்கள் இருந்தால் ஸ்டேபிளாக இருக்கும். அப்போ நியூட்ரான்களை நம்ம எடுத்துட்டா, வெளியிருந்து ஒரு விசையை கொண்டு நியூட்ரான்களை எடுத்துட்டா, அப்போ அதனுடைய அணுக்கருக்குள்ள ஒரு பிளவு என்பது ஏற்படுமா? ஒரு பிரிவு என்பது ஏற்படுமா? ஒரு பிரளயம் என்பது ஏற்படுமா? கண்டிப்பாக ஏற்படும். அப்போ அந்த அணுவுக்கு ஸ்டெபிலிட்டியை கொடுக்கக்கூடியது எது? நியூட்ரான்கள். அதனால தான் இதற்கு பின்வரக்கூடிய ரிசர்ச் எல்லாமே எதை சார்ந்து இருந்தது? நியூட்ரான்களை சார்ந்து இருந்தது. அணுகுண்டுகள், ஹைட்ரஜன் குண்டுகள் எல்லாம் பிற்காலத்தில் என்னது கண்டறியப்பட்டன. 1932களுக்கு பிற்பட்ட காலத்தில் 1939களில் உங்களுக்கு என்ன வருது? இரண்டாம் உலகப் போர் என்பது வருகிறது. அப்போ அந்த காலங்களில் 1945 அணுகுண்டு என்பது சோதனை செய்யப்படுகிறது. ஓகேவா? சோதனை செய்து என்னது ஹிரோஷிமா நாகசாகியின் மேல் வந்து பார்த்தீங்கன்னா என்னது போடப்படுகிறது. அப்போ இதற்கான ஆராய்ச்சிக்கெல்லாம் அடித்தளமிட்டது எதுன்னு கேட்டிங்கன்னா இந்த நியூட்ரானின் கண்டுபிடிப்பு 1932 ஜேம்ஸ் சாட்விக். ஓகேவா? அப்போ ஒரு அணுவிற்கே நிலைப்புத்தன்மை, அணுக்கருவிற்கே நிலைப்புத்தன்மையை கொடுக்கக்கூடியது எதுன்னு கேட்டிங்கன்னா இங்கே உள்ளே இருக்கக்கூடிய நியூட்ரான்களான இந்த நடுநிலைத்தன்மை கொண்ட துகள்கள், தன்மை கொண்ட துகள்கள். இதை பற்றி எல்லாமே நம்ம பார்ப்போம். அப்போ ஒரு அணு என்றால் உங்களுக்கு ஒரு காமனான பெர்செப்ஷன் இப்போ என்ன சார் வந்திருக்கணும்னா, அணு என்றால் அணுவிற்கென்று ஒரு உட்கரு பகுதி காணப்பட வேண்டும். அந்த அணுவின் உட்கரு பகுதியில் என்ன இருக்கிறது என்றால் புரோட்டான்கள் இருக்கின்றது, நியூட்ரான்கள் இருக்கின்றது.
ஒரே மின்சுமையை கொண்ட 2 புரோட்டான்களை பிடித்து வைத்திருக்கக்கூடியது எதுன்னு கேட்டால் அங்கு இருக்கக்கூடிய நியூட்ரான்கள். அப்போ அந்த அணுக்கருவிற்கு நிலைப்புத்தன்மையை கொடுக்கக்கூடியது எதுன்னு கேட்டால் நியூட்ரான்கள். ஓகேவா? அது மட்டும் இல்லாமல் அணுக்கருவிற்கு வெளியே எலக்ட்ரான்கள் என்பது காணப்படுகிறது. எர்வின் ஸ்கார்டிஞ்சருடைய கோட்பாட்டின் அடிப்படையில் அவைகள் ஒரு நிலையான வட்ட பாதையில் சுற்றாமல் எப்படி சுழலுகின்றது? ஓகேவா? இது நிகழ்தகவு பாதைகளில் சுழலுகின்றது, ஆர்பிட்டால் பாதைகளில் சுழல்கின்றது என்பது போன்ற ஒரு தோற்றம் என்பது எனது உங்கள் மனதில் இப்பொழுது பதிஞ்சிருக்க வேண்டும். ஓகேவா? அப்போ இதை வைத்து தான் நாம் நியூக்ளியர் ஃபிசிக்ஸ்னா என்ன, ஓகேவா, அவற்றிலிருந்து எப்படி நாம் ஆல்ஃபா கதிர்களை உருவாக்க முடியும், பீட்டா கதிர்களை எப்படி உருவாக்க முடியும், காமா கதிர்களை எப்படி உருவாக்க முடியும், அணுகுண்டை எப்படி உருவாக்குவது, ஹைட்ரஜன் குண்டை எப்படி உருவாக்குவது, எப்படி அணுக்கரு சங்கிலி தொடர்வினைகள் நியூக்ளியர் செயின் ரியாக்ஷன்ஸ் எப்படி நடக்குது, ஓகேவா, அது எப்படி கட்டுப்படுத்தப்பட்ட வகைகளில் நாம் எப்படி செய்யலாம், கட்டுக்கடங்காத வகைகளில் எப்படி காணப்படுது இந்த அணுக்கரு சங்கிலி தொடர்வினை. ஓகே, அப்போ நியூக்ளியர் ரியாக்டரில் என்ன செயல்பாடு இருக்குது, மருத்துவத்துறையில் நாம் இதை எப்படி பயன்படுத்தி கொள்ளலாம் என்பதை பற்றிய தொடர் பிரிவுகளை எல்லாத்தையும் என்னது நாம் இந்த வகுப்புகளில் முழுமையாக நம்ம பார்க்கலாம். ஓகேவா? அப்போ ஒரு அணு என்றால் அணுவின் உட்கருவில் புரோட்டான் காணப்படுகிறது, நியூட்ரான் காணப்படுது, அணுக்கருவிற்கு வெளியில் எலக்ட்ரான்கள் என்பது காணப்படுகிறது என்ற ஒரு அடிப்படை நாலேஜ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த அட்டாமிக் மாடல்ஸ் மூலிமா என்னது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஓகேவா? அப்போ இந்த அணுக்கள் என்று எடுத்துக்கொண்டோமேயானால் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து பருப்பொருட்களும் எதனால் ஆக்கப்படுது? மேட்டர் செல் எதனால் ஆக்கப்பட்டு காணப்படுது? திண்ம நிலையிலேயோ, திட நிலையிலேயோ அல்லது திரவ நிலையிலேயோ, இந்த 3 நிலைகளிலும் இருக்கக்கூடிய பொருட்கள் எதனால் ஆக்கப்பட்டு காணப்படுது? இந்த 118 தனிமங்களால் தான் ஆக்கப்பட்டு காணப்படுது. அப்போ இந்த 118 தனிமங்களிலும் என்னதான் இருக்கு? நியூட்ரான்கள், எலக்ட்ரான்கள், புரோட்டான்கள் தான் காணப்படுகிறது. அப்போ இந்த நியூட்ரான்கள், எலக்ட்ரான்கள், புரோட்டான்கள் காணப்படுகிறது. ஆனால் அவற்றின் எண்ணிக்கையில் மாற்றம் அடைந்து காணப்படுகிறது. அதன் அடிப்படையில் தான் ஒரே ஒரு புரோட்டான் இருந்தால் அது ஹைட்ரஜன், 2 புரோட்டான் இருந்தால் அது ஹீலியம், 3 புரோட்டான் இருந்தால் லித்தியம், 4 புரோட்டான் இருந்தால் பெரிலியம், 92 புரோட்டான்கள் இருந்தால் யுரேனியம், 96 புரோட்டான்கள் இருந்தால் அமிரீசியம். இதெல்லாம் நல்லா ஞாபகம் வச்சுங்க, நான் பேர் சொல்றதெல்லாம் ஞாபகம் வச்சுங்க. அமிரீசியம். 98 புரோட்டான்கள் இருந்தால் கலிஃபோர்னியம். ஓகேவா? அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 61 புரோட்டான்கள் இருந்தால் புரோமீத்தியம், அதே போன்று 43 புரோட்டான்கள் இருந்தால் டெக்னீட்டியம். இது எல்லாமே பெயர்கள் நம்ம பின்னால் பார்க்க போகிறோம். புரோமீத்தியம், டெக்னீட்டியம், ஓகேவா, அதுக்கடுத்து புளூட்டோனியம், இது எல்லாமே நம்ம பார்க்க போகிறோம். கடைசியாக ஒகானீஷியம். ஓகே, ஒகானீஷியம் 118வது தனிமம் வந்து என்னது? ஒகானீஷியம். அதே மாதிரி மந்தவாயுக்கள் என்று அழைக்கப்படக்கூடிய நியான், ஆர்கான், கிரிப்டான், ஜெனான், ரேடான் இவைகள் எல்லாத்திலும் என்னதான் காணப்படுகிறது? இதே எலக்ட்ரான் புரோட்டான்கள் தான் காணப்படுகிறது. ஃபெரஸ், இரும்பு, அதிலும் என்னதான் காணப்படுது? இதே எலக்ட்ரான் புரோட்டான்கள் தான் காணப்படுகிறது. அப்போ இந்த உலகத்தில் இந்த தனிமங்களால் தான் அனைத்து பொருட்களும் ஆக்கப்பட்டு காணப்படுது. இந்த தனிமங்களில் எல்லாம் என்னதான் காணப்படுகிறது? இந்த எலக்ட்ரான், புரோட்டான், நியூட்ரான்கள் என்ற பொருட்கள் தான் காணப்படுகிறது. ஓகேவா? அப்போ எலக்ட்ரான்களை கண்டறிந்தது யாருன்னு கேட்டால் யாருன்னு சொல்லுவீங்க? ஜே தாம்சன். புரோட்டான்கள் குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா உட்கரு மற்றும் புரோட்டானை கண்டறிந்தது யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா யாருன்னு சொல்லணும் நீங்கள்? எர்னஸ்ட் ரூதர்ஃபோர்ட். அதே நேர்மின் சுமை கொண்ட கதிர்கள், குறிப்பாக ஆனோடு கதிர்களை கண்டறிந்தது யாருன்னு கேட்டால் கோல்ஸ்டின். ஏன்னா புரோட்டான் ஒரு பெயர் வைக்கிறதுக்கு முன்னாலே கோல்ஸ்டின் வந்து பாசிட்டிவ் சார்ஜஸை கண்டுபிடிச்சிட்டாரு. அதனால நேர்மின் சுமை கொண்ட கதிர்களை கண்டறிந்தது யாருன்னு கேட்டா கோல்ஸ்டின், புரோட்டான்களை கண்டறிந்தது யாருன்னு கேட்டா யாரு? எர்னஸ்ட் ரூதர்ஃபோர்ட். அதே மாதிரி நியூட்ரான்களை கண்டறிந்தது யாருன்னு கேட்டா ஜேம்ஸ் சாட்விக் என்ற இந்த பெயர்கள் எல்லாம் உங்களுக்கு ஞாபகத்தில் வரணும். இதெல்லாம் அணுக்களில் காணப்படக்கூடியதாக இருக்கு. ஓகேவா? அப்போ நம்ம ஆல்ரெடி சொன்னது தான். ஆல்ரெடி ஹைட்ரஜன் நம்ம மொத அணுவே எடுத்துக்கிறோம். மொத அணுவே பல்வேறு வடிவங்களில் காணப்படுகிறது. இதுதான் ஐசோடோப். புரோட்டியம், டியூட்ரியம், டிரிட்டியம். இந்த அமைப்பை மட்டும் நல்லா ஞாபகத்தில் வச்சுங்க. ஹைட்ரஜன் பாம்பில் நம்ம பார்ப்போம். இது ஸ்டெல்லர் எனர்ஜி, குறிப்பாக சூரிய ஆற்றல்களை உருவாக்கக்கூடிய நிகழ்வுகள் எது பயன்படுத்தப்படுகிறதுனா இந்த டியூட்ரியம். டியூட்ரியம் என்றால் வேற ஒன்றும் இல்லை, 1H2, ஒரு புரோட்டான், ஒரு நியூட்ரான், ஒரு எலக்ட்ரான் இருக்கக்கூடிய ஒரு அமைப்பை தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம்? டியூட்ரியம் அப்படின்னு சொல்கிறோம். டியூட்ரியம் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அப்போ ஒரு அணு என்றால் இது 3ம் காணப்படுகிறது. இதில் எந்த ஒரு சந்தேகமும் உங்களுக்கு இருக்கக்கூடாது. அடிப்படை தகவல் ஒன்று நான் சொல்கிறேன். இது மட்டும் தான் இருக்கா சார்? ஒரு அணுவில் இந்த புரோட்டான்கள், எலக்ட்ரான்கள், நியூட்ரான்கள் மட்டும் தான் இருக்கா சார்? அப்போ அதுக்குள்ளே என்ன சார் இருக்குது அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். எலக்ட்ரான்களுக்குள்ளே என்ன இருக்குது, புரோட்டான்களுக்குள்ளே என்ன இருக்குது, இந்த நியூட்ரான்களுக்குள்ளே என்ன இருக்குது அப்படின்னு கேட்கலாம். அதை பற்றிய ஒரு அடிப்படை தகவல் பாருங்கள். இவற்றுக்குள்ளாம் என்ன இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா குவார்க்கு துகள்கள் என்பது காணப்படுகிறது. அதிசயமான உண்மைகள். ஓகேவா? இதெல்லாமே இப்போ குவாண்டம் சயின்ஸில் நம்ம படிக்கக்கூடிய ரிசர்ச் இருக்கக்கூடியது. ஓகேவா? இதை பற்றி எல்லாம் இந்த அணுவினுடைய உட்கரு அமைப்பை பற்றி படிக்கக்கூடிய அறிவியல் பிரிவுக்கு பேர் வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா குவாண்டம் அறிவியல்னு சொல்லுவாங்க. குறிப்பாக குவாண்டம் எலக்ட்ரானிக்ஸ், குவாண்டம் கம்ப்யூட்டர், குவாண்டம் பயாலஜி, குவாண்டம் கெமிஸ்ட்ரி, இப்படி நேனோ டெக்னாலஜி மாதிரி அதை விட மிகச்சிறிய அளவில் படிக்கக்கூடியது தான் எதுன்னு கேட்டிங்கன்னா இந்த
குவார்க்கு துகள்கள் அடிப்படையில். ஏன்னா இந்த புரோட்டான்கள் எலக்ட்ரான்கள் எல்லாமே எதனால் ஆக்கப்பட்டு காணப்படுது? இன்னும் ஃபர்தராக உள்ள போனா ஆட்டம் எல்லாம் எதனால் ஆக்கப்பட்டிருக்கு? எலக்ட்ரான் புரோட்டான் நியூட்ரான். இந்த எலக்ட்ரான் புரோட்டான் நியூட்ரான் எல்லாம் எதனால் ஆக்கப்பட்டு காணப்படுகிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த குவார்க்கு துகள்களால் ஆக்கப்பட்டு காணப்படுகிறது. குறிப்பாக புரோட்டான் எத்தனை குவார்க்குகளால் ஆக்கப்பட்டிருக்குன்னா 2 அப் குவார்க். குவார்க்லேயே நிறைய டைப்ஸ் இருக்கு. 2 அப் குவார்க் 1 டவுன் குவார்க். இதெல்லாம் ஞாபகத்தில் வச்சுக்கணும். ஒரு புரோட்டான் என்பது எதனால் ஆக்கப்பட்டு காணப்படுது? 2 அப் குவார்க் 1 டவுன் குவார்க் துகள். அதே மாதிரி நியூட்ரான் என்பது எதனால் ஆக்கப்பட்டு காணப்படுது? 1 அப் குவார்க் 2 டவுன் குவார்க். ஓகேவா? அப்போ இதெல்லாம் கண்டுபிடிச்சது யார் சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா இது முரே கில்மேன். முரே கில்மேன் என்பவர் தான் இந்த குவார்க் துகள்களை பற்றிய அமைப்புகள் எல்லாம் எப்படி இருக்கு அப்படின்றதை கண்டுபிடிச்சாரு. அப்போ ஒரு அணுவின் உட்கருவில் என்னதான் காணப்படுது? இந்த குவார்க் துகள்கள் தான் காணப்படுகிறது. புரோட்டான் என்றால் 2 அப் 1 டவுன். அதே நியூட்ரான் என்றால் 1 அப் குவார்க் 2 டவுன் குவார்க்குகள் காணப்படுகிறது. யாரு? முரே கில்மேன் என்பவர் கண்டறிந்திருக்கிறார். இது மட்டும் தான் சார் இருக்கா? இன்னும் எலக்ட்ரான்கள் இதுக்குள்ளேயே இன்னும் பார்த்தீங்கன்னா இன்னும் பல்வேறு துகள்கள், போட்டான் துகள்கள், போசான் துகள்கள், ஓகேவா, ஹிக்ஸ் போசான் துகள்கள். குவார்க்லே பாருங்க 6 வகையான குவார்க் இருக்குது. அப் குவார்க், ஜாம் குவார்க், டாப் குவார்க், டவுன் குவார்க், ஸ்ட்ரேஞ்ச் குவார்க், பாட்டம் குவார்க். அதே மாதிரி லெப்டான்கள் என்ற வகையான துகள்களும் காணப்படுகிறது. குறிப்பாக எலக்ட்ரான்கள், மியான்கள், டாவ், எலக்ட்ரான் நியூட்ரினோ, மியான் நியூட்ரினோ. அறிவியல் தொழில்நுட்பத்தில் நியூட்ரினோ சம்பந்தமான ஆராய்ச்சிகள் எல்லாத்தையும் நீங்கள் வந்து செய்தித்தாள்களில் படிப்பீங்க. அப்போல்லாம் புரியும் இது உங்களுக்கு. நியூட்ரினோ ஆராய்ச்சி என்றால் என்னது? அணுக்கரு துகள்களை பற்றிய ஆராய்ச்சி. ஓகேவா? அப்போ டாவ் நியூட்ரினோ, போசான் துகள்கள், ஹிக்ஸ் போசான் துகள்கள், இஜெட் போசான், டபிள்யூ போசான், ஃபோட்டான், குளூவான், ஹிக்ஸ் போசான். இந்த மாதிரி இன்னும் அடிப்படை துகள்கள் என்னது அதிகமாக அப்போ இருப்பதிலேயே மிகச் சிறியது எதுன்னு போனோம்னா என்னது இந்த மாதிரியான துகள்களை எல்லாம் பெற்றுக்கொள்ளலாம். இந்த துகள்களை எல்லாம் கண்டறிந்தால் தான் இந்த துகள்கள் எப்படி ஒன்றிணைந்து இந்த எலக்ட்ரான் புரோட்டான் நியூட்ரான் உருவாகியிருக்கு. இந்த எலக்ட்ரான் புரோட்டான் நியூட்ரான் எல்லாம் எப்படி ஒன்றிணைந்து ஒரு தனிமம் உருவாகியிருக்கு. இந்த தனிமம் எல்லாம் எப்படி ஒன்றிணைந்து ஒரு சேர்மத்தை உருவாக்குகிறது. சேர்மங்கள் எல்லாம் உருவாகி எப்படி ஒரு மூலக்கூறுகளை உருவாக்குகிறது. மூலக்கூறுகள் எல்லாம் சேர்ந்து எப்படி ஒரு செல்லை உருவாக்குகிறது. செல்கள் எல்லாம் சேர்ந்து எப்படி திசுக்களை உருவாக்குகிறது. திசுக்கள் எல்லாம் சேர்ந்து ஆர்கனை எப்படி உருவாக்குது. ஆர்கன் எல்லாம் சேர்ந்து எப்படி ஆர்கன் சிஸ்டம் எல்லாம் சேர்ந்து எப்படி ஒரு உயிரினம் உருவாகிறது என்பதை பற்றி ஆராய்ச்சிக்கு நீங்க போகணும்னா அடிப்படை துகள்கள் என்பது எதுன்னு கேட்டீங்கன்னா இந்த குவார்க், லெப்டான், போசான் துகள்கள். இதை பற்றியெல்லாம் நாம் தெரிந்து கொள்ளணும். நீங்கள் உங்களுடைய வகுப்புக்கு தெரிந்து கொள்வது என்னன்னு கேட்டிங்கன்னா புரோட்டான்கள் எதனால் ஆக்கப்பட்டது, நியூட்ரான்கள் எதனால் ஆக்கப்பட்டது, இதை இந்த லெவலில் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னாவே என்னது இட் இஸ் மோர் தென் எனஃப். திஸ் இஸ் ஃபார் அடிஷனல் நாலேஜ். ஓகேவா? இப்பொழுது தான் நாம் நம்முடைய பாடத்துக்கு வரோம். ஓகேவா? இதுவரையும் அடிப்படை நிகழ்வுகளை நம்ம பார்த்தோம். அட்டாமிக் அண்ட் நியூக்ளியர் பிசிக்ஸ். அப்போ ஆட்டம்னா என்ன என்பதை பார்த்துட்டோம். இப்போ நியூக்ளியர் பிசிக்ஸ், ஆட்டத்துடைய நியூக்ளியஸை பற்றிய நிகழ்வுகளை எல்லாத்தையும் நம்ம இந்த பின்வரக்கூடிய வகுப்புகளில் பார்க்க போகிறோம். குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா கதிர் இயக்கம் அப்படின்றத பற்றியே நம்ம பார்க்குறோம். முதல் கான்செப்ட் என்னன்னா கதிர் இயக்கம். நியூக்ளியர் பிசிக்ஸில் முதல் கான்செப்ட் கதிர் இயக்கம். கதிர் இயக்கம் அப்படின்னா என்னன்னா ஒரு சிம்பிளான ஒரு விஷயம். 118 தனிமங்கள் காணப்படுகிறது. கரெக்ட்? அந்த 118 தனிமங்களில் அனைத்து தனிமங்களும் ஸ்டேபிளாக இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது. சில தனிமங்கள் இயற்கையிலேயே நிலையற்ற ஒரு உட்கருவை கொண்டு காணப்படுகின்றன. அன்ஸ்டேபிள் நியூக்ளியஸ். அந்த அன்ஸ்டேபிள் நியூக்ளியஸ் என்ற கண்டிஷன்ல இருந்து இது என்ன முயற்சிக்கும்? இந்த அன்ஸ்டேபிள் நியூக்ளியஸ் இருக்கக்கூடிய இந்த தனிமம் என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸ்டேபிள் தன்மை, நிலையான தன்மையை கொண்ட ஒரு உட்கருவாக மாறுவதற்கு முயற்சிக்கும். ஸ்டேபிளான ஒரு கண்டிஷனுக்கு மாறுவதற்கு முயற்சிக்கும். அப்படி நிலைத்தன்மையற்ற ஒரு உட்கருவை கொண்ட நிலையிலிருந்து நிலையான உட்கருவை கொண்ட ஒரு தன்மைக்கு மாறும் பொழுது அங்கே என்ன உருவாக்கப்படுகிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா சில கதிர்கள் வெளியிடப்படுகின்றன. இந்த கதிர்கள் என்பது துகள்கள் என்பது நாம் சொல்லக்கூடிய அந்த பார்ட்டிகல்ஸ், குவார்க்கு துகள்கள். ஓகே, குவார்க்கு துகள்களே பல்வேறு வகைகள் என்பது காணப்படுகின்றது. ஒரு சில தன்மைகளில் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்பா கதிர்கள், குறிப்பாக ஹீலியம் மாதிரியான புரோட்டான்கள் வெளியேற்றப்படுகிறது. ஒரு சில இதில் எலக்ட்ரான்கள் வெளியேற்றப்படுகிறது. அதை தான் இந்த கதிர்கள். ஒரு சில விஷயங்களில் ஒரு சில நிகழ்வுகளின் போது பாசிட்ரான் போன்ற துகள்கள் வெளியிடப்படுகின்றன. ஆல்பா துகள், பீட்டா துகள், காமா துகள். இதை பற்றி தான் பின்னால நம்ம பார்ப்போம். இயற்கையான கதிர் இயக்கத்தில் வெளியிடப்படக்கூடிய துகள்கள் எதுன்னு கேட்டால் ஆல்பா துகள், பீட்டா துகள் மற்றும் காமா கதிர்கள் போன்றவைகள் என்பது வெளியிடப்படுகின்றன. ஓகேவா? அப்போ இந்த துகள்களுடைய அமைப்புகள் என்ன, இதனால் ஏற்படக்கூடியது என்ன, குறிப்பாக ஒரு அணுகுண்டு வெடித்தால் அதில் என்ன துகள் என்பது வெளியேற்றப்படுகிறது, அதிக அளவு ஊடுருவு திறன் கொண்ட துகள் எது, அதிக அளவு அயனியாக்கும் தன்மை கொண்டது எது, இதை பற்றிய நிகழ்வுகள் எல்லாத்தையும் எனது நம்ம பின்வரும் வகுப்புகளில் நம்ம முழுமையாகவே பார்ப்போம். அப்போ ஒரு கதிர் இயக்கம் என்றால் என்ன சார்? நேரடியாக ஒரு இயற்கை கதிர் இயக்கம், நேச்சுரல் ரேடியோ ஆக்டிவிட்டினா என்ன சார்? ஒரு அன்ஸ்டேபிளாக நிலையற்ற தன்மை கொண்ட ஒரு உட்கருவிலிருந்து நிலையான தன்மை கொண்ட ஒரு உட்கருவை உடைய ஒரு தனிமமாக அது மாற முயற்சிக்கக்கூடிய வேளையில் சில கதிர்கள் வெளியிடப்படுகின்றன.
இந்த டைமில் தான் வெளியிடப்படும். ஓகேவா? இந்த கதிர்களை இந்த செயல்பாட்டை தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம்னா ரேடியோ ஆக்டிவிட்டி அப்படின்னு சொல்கிறோம். ரேடியோ ஆக்டிவிட்டி கதிரியக்கம் என்று அழைக்கிறோம். பாருங்க, சம் எலமெண்ட்ஸ் ஆர் நேச்சுரலி அன்ஸ்டேபிள், தே ஆர் அண்டர்கோயிங் நியூக்ளியர் டீகே, அணுக்கரு சிதைவுக்கு உட்படுத்தப்படுகிறது. எப்படி அந்த கதிர்கள் வெளியிடப்படுகின்றன? அந்த அணுக்கரு அந்த நிலையில்லா தன்மை கொண்ட அந்த தனிமமானது அதன் உள்பகுதியில் எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா அணுக்கரு சிதைவு அடைகின்றது. இதை பற்றியெல்லாம் நாம் பார்ப்போம். ஓகேவா? எப்படி வந்து ஆல்ஃபா கதிர்கள் உருவாகக்கூடிய ஒரு வினை எப்படி இருக்குது, பீட்டா கதிர்கள் பீட்டா சிதைவு எப்படி நடக்குது, காமா சிதைவுகள் எப்படி நடக்குது அப்படின்றத எல்லாத்தையும் என்னது நாம் பார்ப்போம். ஓகேவா? அப்போ இங்கே அணுக்கரு சிதைவு என்பது ஏற்பட்டு இங்கே என்ன சார் உருவாக்கப்படுதுன்னா ஒரு புதிய தனிமம் என்பது உருவாக்கப்படுகிறது. அந்த வேளையில் இங்கே என்னென்னா கதிர்கள் என்பது உருவாக்கப்படுகிறது. இதை தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா கதிர் இயக்கம் என்று நாம் அழைக்கிறோம். கதிர் இயக்கம் என்று நம்ம அழைக்கிறோம். இந்த கதிர் இயக்கத்தின் போது என்ன கதிர்கள் வெளியிடப்படுகின்றன? ஆல்ஃபா, பீட்டா, காமா போன்ற கதிர்கள், நேச்சுரல் ரேடியோஆக்டிவ்ல வெளியிடப்படக்கூடிய கதிர்கள் ஆல்ஃபா, பீட்டா, காமா கதிர்கள் என்று நம்ம அழைக்கிறோம். இந்த கதிர் இயக்கத்திற்கு ஒரு சில தனிமங்கள், ஏன்னா 118 தனிமமும் எல்லா தனிமமுமே நிலையில்லாமல் இருக்காது. குறிப்பாக யுரேனியம், டெக்னீட்டியம், புரோமீத்தியம் போன்ற தனிமங்கள் எல்லாமே இயற்கையிலேயே என்னது நிலையில்லாத தன்மையை கொண்டு காணப்படுகின்றன. அதனால் இந்த தனிமங்கள் எல்லாம் என்னது சில கதிர்களை வெளியிட்டு கொண்டே இருக்கக்கூடியதாக இருக்கும். இந்தகைய தனிமங்கள் டெக்னீட்டியம், புரோமித்தியம் போன்ற இயற்கையிலேயே கதிர்களை வெளியிடக்கூடிய தனிமங்களை நம்ம கதிரியக்க தனிமங்கள், ரேடியோ ஆக்டிவ் எலமெண்ட்ஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ரேடியோ ஆக்டிவ் எலமெண்ட்ஸ் அல்லது கதிரியக்க தனிமங்கள் என்று நம்ம அழைக்கிறோம். ஓகே சார், இந்த கதிரியக்கத்தை முதலாக கண்டுபிடித்தது யார் சார் அப்படின்னு கேட்கலாம். ஹென்றி பெக்கோரல் என்று அறிஞர். இது வந்து ஆக்சிடென்டல் டிஸ்கவரி தான். குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா இவர் ஒரு நாள் யுரேனியம் என்ற ஒரு பொருளையும் ஒரு ஃபோட்டோ ஃபிலிமையும் என்ன பண்ணிடுறாரு அப்படின்னா ஒரு தன்னுடைய மேசை அறையில் வச்சார். சிறிது காலத்துக்கு பின்னால் வந்து பார்த்தீங்கன்னா அந்த யுரேனியத்திலிருந்து நேச்சுரல் ரேடியோ ஆக்டிவிட்டி பொருள் இல்லையா, சில கதிர்கள் வெளியிடுகிறது இல்லையா, அப்போ அந்த கதிர்கள் என்ன பண்ணுதுன்னா பக்கத்தில் இருக்கக்கூடிய இந்த ஃபோட்டோ ஃபிலிமை தாக்குகிறது. இதனால் என்ன ஏற்படுகிறதுனா இது ஆக்சிடென்டலாக இது எதனால் ஏற்படுகிறது என்பதை அறியக்கூடிய நிகழ்வில் இவர் வந்து கதிர்கள் இந்த யுரேனியத்திலிருந்து தான் வெளிவந்தது அப்படின்றத கண்டறிகிறாரு. எப்போ சார் கண்டறிகிறாருன்னா 1896களில் கண்டறிகிறாரு. இயற்கை கதிரியக்கம் 1896. ஆனால் இதே கதிரியக்கத்தை செயற்கையாக எப்படி உருவாக்க முடியும் என்பதை கண்டறிந்தது வந்து பார்த்தீங்கன்னா எப்போ 1934களில் தான் கண்டறியப்பட்டது. எதுக்கப்புறம் 1932 நியூட்ரான் கண்டுபிடித்த பின்பு தான் 1934 செயற்கை கதிரியக்கம் என்பது எப்படி கண்டறியப்பட்டது என்ற ஒரு நிகழ்வு என்பது நமக்கு கிடைத்தது. அப்போ யுரேனியத்தில் இயற்கை கதிரியக்கத்தை கண்டுபிடிச்சது யார் சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஹென்றி பெக்கோரல். ஹென்றி பெக்கோரல். இதே மாதிரி இவர் தான் ஹென்றி பெக்கோரல். இவர் தான் யார்? ஹென்றி பெக்கோரல். இவர் எதில் கண்டுபிடிச்சாரு? யுரேனியத்தில் கண்டறிந்தார். யுரேனியத்தில் தான் என்ன கண்டறிகிறாரு? இந்த கதிரியக்கத்தை கண்டறிகிறாரு. ஓகேவா? யுரேனியம் அதனுடைய அணு எண் வந்து பார்த்தீங்கன்னா என்னது உங்களுக்கு 92, நிறை எண் வந்து பார்த்தீங்கன்னா 238. ஓகேவா? 238 நேச்சுரலாக கிடைக்கக்கூடியது 238. இதை நல்லா ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. நாம் வந்து அணுக்கரு பிளவு நிகழ்வின் போது 238 235 கன்வெர்ட் பண்ணணும். அப்படி பண்ணினா மட்டும்தான் அணுகுண்டுகள் தயாரிப்பதற்கோ அல்லது நியூக்ளியர் ரியாக்டர்லையோ நம்ம என்ன பண்ண முடியும், அதை பயன்படுத்த முடியும். இயற்கையிலேயே கிடைக்கக்கூடிய யுரேனியம் அதனுடைய அணு எண் 92, நிறை எண் வந்து பார்த்தீங்கன்னா 238. இதை 235 நம்ம கன்வெர்ட் பண்ணணும். ஓகேவா? அதையும் நம்ம நியூக்ளியர் ரியாக்டர் வச்சு தான் நம்ம என்ன பண்ணணும், கன்வெர்ட் பண்ணணும். ஓகேவா? அப்படி பண்ணினால் மட்டும்தான் அணுகுண்டுகளிலும் அல்லது அணுக்கரு உலைகள் நியூக்ளியர் ரியாக்டர்லையும் நம்ம என்ன பண்ண முடியும், பயன்படுத்த முடியும். ஓகேவா? அதே மாதிரி ஓகேவா அடுத்த 2 வருஷங்களில் வந்து பார்த்தீங்கன்னா 1896களில் ஹென்றி பெக்கோரல் கண்டுபிடிக்கிறார். 1898களில் மேரி கியூரி அண்டு பியரி கியூரி என்பவர்கள் ரேடியத்தில் கண்டுபிடிக்கிறாங்க. என்னது? கதிரியக்கத்தை. ரேடியம் என்ற ஒரு தனிமத்தில் இயற்கை கதிரியக்கத்தை வந்து கண்டுபிடிக்கிறாங்க. யுரேனியத்தில் கதிரியக்கத்தை கண்டுபிடிச்சது ஹென்றி பெக்கோரல். ரேடியம் இதை வந்து பிட்ச் பிளான்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. பிட்ச் பிளான்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இது ரேடியத்தில் கதிரியக்கத்தை கண்டுபிடிச்சது யாருன்னு கேட்டால் மேரி கியூரி அண்டு பியரி கியூரி. மேரி கியூரி அண்டு பியரி கியூரி. இதே செயற்கை கதிரியக்கத்தை கண்டுபிடிச்சது யாருன்னு கேட்டால் ஐரின் கியூரி அண்டு ஜோலியட். ஓகேவா? அதை நம்ம பின்னால் பார்க்கலாம். 1934 ஐரின் கியூரி அண்டு ஜோலியட். மேரி கியூரி அண்ட் பியரி கியூரி ரேடியத்தில் இயற்கை கதிரியக்கத்தை கண்டுபிடிச்சாங்க. ஓகேவா? இவங்க தான் மேரி கியூரி அண்டு பியரி கியூரி. ஓகேவா? ரேடியத்தினுடைய அணு எண் 88, அதனுடைய நிறை எண் வந்து பார்த்தீங்கன்னா என்னது 226. ஓகேவா? அதே மாதிரி தோரியமும் என்னன்னா கதிரியக்க பொருள் தான். இதெல்லாம் ஞாபகத்தில் வச்சுக்கணும். எது கதிரியக்க தனிமங்கள் என்பதெல்லாம் ஞாபகத்தில் வச்சுக்கணும். ஓகே, தோரியம் 90 232. ஓகே, அதே மாதிரி புளூட்டோனியம் 94 244 அதனுடைய நிறை எண். ஓகேவா? அதற்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா
எப்பயுமே கதிரியக்கம், இயற்கையான கதிரியக்கம் எதில் சார் நடக்கும் அப்படின்னா அணு எண் 83க்கு மேலே இருக்கக்கூடிய தனிமங்களில் நடக்கும். ஆனால் அணு எண் 83க்கு கீழே இருக்கக்கூடிய தனிமங்களில் இயற்கை கதிரியக்கம் எது எதில் நடக்கும்னா டெக்னீட்டியம் அணு எண் 43, நிறை எண் 98, 43. ஏன்னா 83க்கு கீழே இருக்கிறதுல டெக்னீட்டியம் 43 தான் இயற்கை. இதெல்லாம் நல்லா ஞாபகத்தில் வச்சுக்கணும். டெக்னீட்டியம் 43 தான் இயற்கை கதிரியக்கத்தை வெளியிடக்கூடியது. அதே மாதிரி புரோமீத்தியம் 61 என்னது 83க்கு கம்மியாக இருக்கக்கூடிய அணு எண்ணை கொண்டது தான். அப்போ இந்த தனிமம் என்னது இயற்கை கதிரியக்கத்தை வெளியிடக்கூடியதாக காணப்படுகிறது. ஓகேவா? அப்போ கதிரியக்கம்னா என்ன என்ற ஒரு நிகழ்வுகள் பற்றி தெரியும். இதற்கு முன்னால் அட்டாமிக் மாடல்ஸ்னா என்ன என்பதை பற்றிய ஒரு அடிப்படை தகவல்களை பற்றி நாம் பேசியிருந்தோம். ஓகேவா? ஸோ இதற்கு அடுத்ததாக செயற்கை கதிரியக்கம், அதை பற்றி நம்ம அடுத்த வகுப்பில் நம்ம என்னது பார்க்கலாம். நன்றி.